வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸில் பாஸ்மதி ரைஸ் வச்சு உதிரா சூப்பராக எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் தேவை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை வச்சு நம்ம எப்படி ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்துட்டு நான் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் சில்லியும் கொத்தமல்லி இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு வேணும்னா முட்டைக்கோஸை இன்னும் கொஞ்சம் சன்னமாக நறுக்கிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக நறுக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஒரு கடாயில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கேன், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்கட்டுங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் அரிசி சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் வேகும்போது நல்லாயிருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் மேலே வெந்துடும், உள்ளே கொஞ்சம் நறுக்காக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், நல்லா வெந்து போச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து அதை அமுக்குனா உடையிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு வடிகட்டியில் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கிட்டு அப்புறம் அதை ஒரு பிளேட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் இதோட ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாமல் இருக்கும். இப்போ நான் அதை எடுத்து கொஞ்சமாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் அதில் பச்சை மிளகா, பீன்ஸு, கேரட்டு எல்லாம் போட்டு வதக்கி விட்ருக்கேன். அது லேசாக வதங்கணும். எந்த காயுமே நிறைய வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப வதங்குச்சுன்னா நொசுன்னு போயிடும். இதெல்லாம் லேசாக அந்த ரொம்ப இதாகாமல் அப்படி காய் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும். அந்தளவுக்கு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக நான் இது சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லைங்க. நான் கொஞ்சமாக சோயா சாஸு, அப்புறம் கொஞ்சம் வினிகரு, அப்புறம் கொஞ்சம் கெச்சப்பு, டொமேட்டோ கெச்சப்பு 3 வீட்டில் இருந்தது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது இஷ்டம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறுமனா இந்த காய் மட்டும் சேர்த்துக்கிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் பெப்பர் மட்டும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இப்போ இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் இதோட அந்த காயோட அந்த சாஸெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக முட்டைக்கோஸ், நீங்கள் என்ன ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தக்கன காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அந்த காயோட எல்லாம் மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதாங்க. மித்தபடி நல்லா வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் வதக்காதீங்க. ரொம்ப வதங்கினீங்கன்னா நொசன்னு ஆயிரும். இப்போ எண்ணெயிலே வதக்குங்க, தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ நான் அதில் ½ ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். மிச்சத்தை நம்ம ரைஸ் கூட கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் நான். இப்போ ரைஸ் நல்லா வெந்து அதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காய் கூட நம்ம சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக அதில் இருக்கிற ரைஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படி சதன்னு கிளறிடாதீங்க. கிளறிட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த ரைஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். அந்தளவுக்கு வச்சுக்காதீங்க. லைட்டாக திருப்பி மட்டும் விடுங்க சாப்பாடை. உங்களுக்கு 2 கைப்பிடியை வச்சு தூக்கி திருப்பி போட முடியும், தோசைக்கல் மாதிரி லைட்டாக திருப்பி போட முடியும்னா நீங்கள் அந்த கடாயிலே வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நான் அதில் லைட்டாக திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை கொஞ்சமாக ஆட் பண்ணி திருப்பி விட்டேன். இப்போ சரிசமமாக எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. நான் பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம். காரமாக வேணும் அப்படின்னா பெப்பர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம ஈஸியாக வீட்டில் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே இதில் இந்த காயெல்லாம் போட்டு கிளறினதுக்கப்புறம் உங்களுக்கு எக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா ஒரு எக்கை போட்டு கிளறிட்டு அப்புறம் ரைஸு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். இப்போ வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைல்லே அதே மாதிரி வீட்லேயும் நம்மளும் ட்ரை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.